வேல்னை தெற்கு தாளையம்பதி. நாளைக்கு பாத்தீங்கன்னா தேர் திருவிழா இருக்குது. தவம் இருக்கிறது. அப்ப கள்ளு தவறு அதான் காய்ச்சி உங்களுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி கொள்றேன். அப்ப எத்தனை தேதி மட்டும் போவோம் நாங்கள். ஆனா இந்த வேலையில அப்ப என்ன முடியும்? வேல்னை சென்டர்ல. வணக்கம் வரவளே, நாங்க இன்றைய பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம், குறிப்பாக வேலனை, அதாவது பாத்தீங்கன்னா தீவகத்துல, அது வேலனை மேற்கு பக்கத்துக்கு வந்தாங்க. வேலனை மேற்கு பக்கத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னா அம்பிகை நகர் என்ற ஊரை தான் பார்க்க வந்தாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்கள் திடீர்னு பார்த்தா துறையூர்ல நிற்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல போறோம்னு சொல்லி தெரியாம கடைசியில் பாத்தீங்கன்னா துறையூருக்கு வந்துட்டோம். இன்றைய பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளவுக்கு காணொலி சுவாரஸ்யமா இருக்கும். நாங்க தொடர்ந்து காணொலி செய்யறோம். குறிப்பிட்ட காலத்துல நீங்க யாருன்னு சொல்லி யோசிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நான் கருத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஏற்கனவே கருப்பா தான் இருக்கிறோம். பயங்கர கருப்பாயிடும். இன்னைக்கு பயங்கர கருப்பாயிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம ஸ்கிப் பண்ணி விட்டுறாங்க. நாங்களா தான் இருப்போம் சரி அந்த ஊர் வீடியோக்கள் எல்லாம் போடுறது. அதில் பார்த்தீங்கன்னா அது நானே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வீடியோ ஓடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வார வழியில் உள்ள கோயில்களை காட்டினாங்க. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா சின்ன கூட வச்சு சும்மா ஃபன் பண்ணினாங்க. அதோட வந்து ஏரியாவுக்கு போனாங்க. எது ஆரம்பத்துல அங்கே போனாங்க. ஓ அந்த கல்லு தவிர ஐயோ அது ஒரு ஃபன் உண்மையா. அதே மாதிரி வேற லெவலில் நீங்கள் நம்பி பார்க்கலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஐயா வச்சு ஃபன் பண்ணி கொண்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக காலையாக இருக்கு. நீங்கள் பாருங்க, நாங்கள் சொல்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த ஐயனார் கோயில் ஊடா பார்த்தீங்கன்னா ஐயனார் வித்தியாலயம், ஐயனார் கோயில் ஒரு நிறுவனம் மாதிரி தெரியும். அந்த நிறுவனத்துக்கு நிறைய கிளைகள் இருக்கு, மை ஸ்கூலுகள் இருக்கு, மற்றது வாசகசாலை, சனசவன நிலையங்கள், கிரவுண்டுகள், அது இது நிறைய இடங்கள் இருக்கு. நிறைய விடயங்களை பார்த்தீங்கன்னா கோயில் ஊடாக செய்து வந்து உண்மையாக நல்ல விடயம். ஏன்னு சொன்னால் கோயில் என்ற அந்த பொதுமக்களுக்காக இருக்குது என்ன, அது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விடயம், ஒரு நல்ல ஒரு விடயம். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலி பார்த்து கொண்டிருக்கீங்க. கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும், நிறைய பேர் கமெண்ட் பண்ண வைக்கிறாங்க, ரிப்ளை பண்ணல. ஓகே, நாங்கள் நேற்று ஊர்காத்துறை வீடியோ போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நண்பா எங்களது இடம் இப்போ பார்ப்பதுக்கு நல்லா இருக்குது, அப்படியே ஹைட்ஸ் மார்க்கெட் கோட் சைட் போனால் போடவும் நன்றி சொல்லி போடுறேன். பாலேந்திரன் ராஜான்னு சொல்லி ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்கிறார். கனடாவிலிருந்து வேல்னை சுருவில் நேரந்தனை வீடியோ எல்லாம் பார்த்துறேன் சொல்லி உண்மையாக நன்றி என்ன. ஏன்டா எங்களோட வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருங்க. என்ன கடைசியாக நாங்கள் தீவிர வீடியோ எல்லாமே என்ன பார்த்துக்கொண்டிருக்கார். உண்மையை நன்றி. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஞானமன் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். தம்பி உங்கள் கவலை உண்மைதான், தீவகத்தில் பெரிய வசதி படைத்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அங்குள்ள வீடுகள் சாட்சி. அப்படியான இடங்கள் இப்பொழுது கவனிப்பர் இல்லாமல் கிடக்கின்றது, கவலை தான் சொல்லி ஒரு அண்ணார் போட்டிருக்கிறார். அடுத்த இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கிறார். என்ன சிவகுமரன் சிவசம்புன்னு சொல்லி அருமை தம்பிகளா, நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை பார்க்கும்போது ஊருக்கு போய் வந்தது போல் இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணாவை கமெண்ட் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சொல்லி ஒரு அண்ணாவை கமெண்ட் பண்ணியிருக்கார். தம்பி உங்களுக்கு பெரிய மனசு, கஷ்டப்பட்ட ஒருவருக்கு அதை ஒன்று போட்டிருக்கார். பரவாயில்ல, நல்ல விடயம். அடுத்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நண்பன் எங்கேன்னு சொல்லி போட்டிருக்கான். இவரை நிறைய பேர் தேடி இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவரை கொஞ்சம் காய்ச்சல் ஆளுக்கு, அதால் பார்த்தீங்கன்னா அதால தான் நாள் வரே இல்லைன்னு, அதால ஆள் இந்த வீடியோ எடுக்கிறது சமூகம் அளிக்கல. இப்போ எங்கள் கொஞ்சம் நாள் கஷ்டப்பட்டு தான் இருக்க ஆளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா குணமாக இல்லை. இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு அவருக்கு ப்ரே பண்ணி விடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்களை போகலாம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. தம்பி சூப்பர் வீடியோ, வாழ்த்துக்கள், கவனம் பாம்பு ஊச்சியாக நிற்குமென்னு சொல்லி பாலேந்திரன் ராஜா அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு. மகேந்திரன் தம்பி சில இடங்களில் பாம்பு ஊச்சி இருப்பேன்னு கவனம் இல்லை. மகேந்திர அண்ணா அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பாம்பு ஊச்சி இருக்கு கவனமாக போங்கடான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோல் பண்ணி கூட சொல்லியிருக்கீங்கன்னா தம்பியாக கவனமாக போங்கடா, பார்த்து போங்கடா, என்னடா இப்படி எல்லாம் போறீங்க சொல்லி நிறைய பேர் பேசி கூட இருக்கிறீங்க. நேற்று ஒரு அண்ணா கால் பண்ணி தம்பி தண்ணி போத்தல் எல்லாம் கொண்டு போங்க, 5 லிட்டர் போத்து கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்கறை எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களை போகலாம். கதைக்கிறேன் கூட உங்களை வீடியோ கொண்டு காட்டுறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஓகே, தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ புளியங்குடலேருந்து வந்து நாங்கள் இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. தொடர்ந்து நாங்கள் வரும்போது இதில் மாதாண்ட உருவ சிலை இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு குறிப்பாக காட்டிக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். இதில் மாதாண்ட உருவ சிலை இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இந்த பாதையால் போனால் சுருவில்லுக்கு போகலாம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதால் தான் போக போகிறோமா. இதால் போனால் நாங்கள் அம்பிகை நகருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ தொடர்ந்து நேராக போய்கொண்டிருக்கிறோம். போகிற வழிகளில் காடுகள் இருக்குது பாருங்க. தொடர்ந்து நாங்கள் இதில் விளக்கை பக்கமாக தான் திரும்பி போக போகிறோம். அதில் ஒரு கள்ளு தவரணை ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கள்ளு தவரணையும் பார்த்துட்டு போகலாமா. பார்த்தீங்களோ, ஆள் விடிய கிழமை அச்சா பிள்ளையா கல்லுக்கு வந்துட்டார். 83க்கு முந்தியும் இதை நாங்கள் 91 இடம்பெயர்ந்து தான்
இந்த இருக்கிற இடம் இவ்வளவும் அந்த அதிகாலத்து தவறணைன்றது கல்லு தவறணைன்று தான் அது பாடம். அதுக்காக இப்போ தவறணை ஆக்கிட்டு இருக்காங்க. கல்லுக்காரருக்கா தவறணை ஏனென்றால் அந்த தவம் இருக்கிறது. அப்ப கள்ளு தவறணையில் வந்து தவறு விடுறவங்கள் முள்ள மாதிரி முடிச்சவுக்கு போக்கிலி தத்தாரி காடை கடைப்புளி கள்ளன் எல்லாரும் வந்து இதில் இருப்பாங்க. அப்போ சில நேரம் அவனுக்கு சண்டை வரும். அதை தவிர்த்து கொள்றதுக்காக தான் தவறணை என்று வச்சது. அதனால தான் அந்த தொங்கல் இது சிறுவில் இடம். சிறுவில்ல இடம் இப்போ அந்த இடம்பெயர்வால் அது அந்த அதை தவறணையாக்கி இருக்கிறாங்க. இது கடத்தொழில் செய்கிற இந்த சின்னோடு மாதிரி கிராம கூட்டுறவு சங்கத்தின் அந்த டக்ளாஸாவோட ஏற்பாட்டில் திறந்து இந்த சங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. இது இப்போ ஒரு கோயில் குளங்காண்ட வரலாறு வச்சுன்னா பரவாயில்ல. இங்க கல்லு தவறணைக்கிற வரலாறு இருக்கு. இல்லை அதுவும் இருக்குத்தானே, தெரியாதானே. கோயில் இப்போ அந்த அன்னமரி மாதா கோயில், அந்த எங்கட அன்னமரி மாதா கோயில் அந்த நேரத்தில் அன்னம் கொடுக்குற விஷயத்துக்கு வாரீங்க. அன்னம் புசிச்ச இடம் அது. அந்த நேரத்தில் பெரிய இடத்தாக்கள் எல்லாம் அதில் இருந்து அந்த நேரத்தில் இந்த ஊர் தேசங்கள் இந்த சிறுவில் முங்கானப்புலம் சாட்டி இதுகள் இந்த அம்பிய நகர் இந்த இடங்கள்லாம் சரவண ஞானந்தனை இந்த இடங்கள் எல்லாம் அவையெல்லாம் கூப்பிட்டு அந்த கோயில் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அன்னதானம் போட்டு 70ஆம் ஆண்டு வரையில் இப்போ எனக்கு 70 வயசு. அந்த நேரத்தில் சோறு சாப்பிட்றாங்க அந்த கோயிலில். அந்த கோயில் பேர் அன்னமரி மாதா, அன்னம் புசிச்ச இடம். தவறாமல் நாங்கள் அந்த கல்லறை ஆண்டவற்றை அந்த கடைசி இந்த மாதங்களில் அது ஒரு இந்த ஆடி ஆவணிக்குள்ள அங்கே இருக்கு புங்குடுது அந்த வேத கோயில். அந்த நாளில் இந்த கோயிலும் குடியேறி அன்னதானத்தை கொடுத்து செய்வாங்க. வேறு இந்த அம்பிய நகர் சனங்கள் எல்லாம் இந்த வரலாற்றில் கொஞ்சம் இந்த இடம்பெயர்ந்து வந்து இப்போ கொஞ்சம் சீரழிப்படுகிறது. நல்ல நிலையில் இல்லை. நல்ல இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி நல்லதை செய்வார் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரையும் எல்லா வண்ணம் வாழ வேணும், அந்த மனுஷனும் வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்தி இதில் விட வருகிறேன். நன்றி. இங்கே மக்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வயல் நிலங்களை பறிக்கிறாங்களாம். அதான் இதாம் புது திட்டங்கள் எல்லாம் பெற ஜனாதிபதி வாழ வேணுமா அடுத்த வந்துட்டேன். அப்படி இல்லை ஐயா. ஒரு மனுஷன் செய்கிற சேவையும் தேவையும் அந்த இப்போ நல்ல திட்டங்களை கொண்டு வராரு. இப்போ 3 மாதத்துக்கு முந்தி பொருணாகலையிலே கதைச்சிருக்கிறார். அந்த பாரம்பரியதாக பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த கிராமப்புறத்தில் அந்த அபிவிருத்தி செய்யணும், வீட்டு திட்டம் செய்யணும், அந்த பள்ளத்தில் இருக்கிற வெள்ளத்தை கொஞ்சம் மிதத்தி அங்கால விட வேணும், நல்ல அபிவிருத்திகளை செய்யணும்னு தான் அந்த மனுஷன் சொல்லுது. அதுக்காக நாங்கள் கோமிலே நல்லதை செய்யுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். செய்கிறத தான் சொல்ல முடியும், செய்யாததை சொல்லிடலாம். கள்ளு தவறணை ஒன்று இருக்குது. தொடர்ந்து போய் நாங்கள் கள்ளு தவறணையை பார்க்கலாம். இதான் நீங்கள் உள்ள கள்ளு தவறனை மீன்கள் எல்லாம் விற்கணும் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நடக்குது? உயிரா போயிட்டு இப்ப பதறீங்க. கொஞ்சம் பொறுமையா பார்க்கட்டும். சரி சரி ஓகே ஓகே சரி சரி வாரன் இந்த வாரண்ணா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாக்கு என்ன பிரச்சனையா? முழா கண்டோடு பல்லா போச்சு. அப்போ குடும்பம் அடிச்சு எல்லாம் என்ன 2 புடுங்களோட 220 ரூபா தான் விற்றது. எல்லாம் 2 புடுங்களோட முழகா பல்லா போச்சு. இந்த ஒன்ன பக்கத்தில் செய்வோம். அப்போ என்ன செய்யலாம்? அது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, என்ன செய்யறேன்னா நான் என்ன செய்கிறது? அது நீங்க விவசாயத்துல இப்படி பிரச்சனை வந்திருக்க சொல்லி சொன்னா அதுக்கான மாற்று சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவீங்க. கத்தரி கண்டு நட்டு கத்தரி கொட்டியா அவிச்சல்லாத வந்துருக்குறாங்க. அவிக்க விட்டுட்டு இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இதுக்கு நான் எங்க தீர்வு காய்ச்சல் இல்லையேப்பா. கத்தரி இது விவசாய கந்தூர்ல கத்தரி கொட்டை போட்டாங்க. அதை வேண்டி நட்டா அவிச்சு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க போல.
அது என்ன என்ன வச்சு வரணும் செய்ய போறாரு வீட்டுக்காரன் நாங்க வேலையை போயிட்டு வந்தா சொல்லுறோம் கரைய மணியோட நாங்க எங்க பண்றது கல்லு சாப்பிட்டு அந்த இடத்துல 2 கல்லையும் குடிச்சு போடும் அந்த காதில மிஞ்சிர காதில மணிட்டு போறாரு அங்க போய் பொய்யும் சொல்றாரு அதான் நாங்க இது 500 ரூபாய்க்கு வேணும்னா 400 ரூபாய்க்கு மணியம் பண்ற வேலை வேற உண்மைதான் இப்ப என்னண்டா பொய் தானே சொல்றோம் 1.5 போத்த கல்ல குடிச்சு போடு அப்ப இது 500 ரூபாய்க்கு வேணும்னா ஏற்றுக்கலுங்களா சரியா குடிகாரர் இப்படித்தானே இங்க வர்றது ஒரு ஷார்ட்டா போயிட்டு மீன் மாட்டியாச்சு கல்லு மனிதன் வாழ்க்கையில பலதும் பத்தும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இல்ல கடல் காத்து 300 ஆண்டு சொன்னானே சரி ஒரு 200 ஆண்டு சொல்லுங்க நான் அரைப்பு கல்லு குடிச்சிட்டு போவேன் சரியா கேட்டா எவ்வளவு மனுஷன் கேட்டான் டேய் 350 50 எல்லாம் சொல்லுங்க வீடியோல வரைக்குள்ள யோசிப்பீங்க என்னடா சொன்னேன் உண்மைதான் சொல்றேன் வேற கலச்சி போய் 2 கல்ல அடிச்சிட்டு கறியை கொண்டு காய்ச்சி சாப்பிட்டு சந்தோஷமா சாப்பிடுவோம் வேற இது என்ன கண்டது போய் கொண்டா இப்போ 300 ஆண்டு இல்லைக்கா 200 போடனே சரி நாளைக்கு நான் மிச்ச காசு தரேன்டா 50 ரூபா காசு நம்பிக்கை மனுஷத்தை கொண்டு கொடுப்பேன் சரி 350 ரெண்டு சொல்லி விட்டேன் 50 ரூபா கொடுக்கணும் நான் 5 போட்டு கல்ல குடிச்சிட்டு போவேன் இதில் நிறைய படகுகள் நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஊருப்பட்ட படகுகள் நிற்குது பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வேலனை பிரதேச சபை பஸ் தரிப்பிடம் ஒற்றை பக்கம் பாருங்க இங்கால பக்கம் ஃபுல்லாக பனைகள் நிற்குது அங்கால கடற்கரை நாங்கள் மத்தியான டைம் வந்துடுறாங்களோ அதால் தான் இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் காட்ட முடியல ஐயா வணக்கம் இதில் ஒரு சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது பாருங்க இதனால் பஸ்ஸுகள் எல்லாம் போய் வந்து இருக்குது இதுதான் அம்பிகை நகர் சன சமூக நிலையம் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தொடர்ந்து ஐஸ்பல பேன் வருது நாங்கள் 2 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் கோயிலை பதிவு செய்திருந்தாங்க இப்போ அம்பிகை நகர் வீடியோன்றபடியாக திரும்ப பார்த்தீங்கன்னா கோயிலை போகிற பாருங்க இந்த மாதிரி இருக்குது இந்த கோயில் இதில் தேர்மூட்டி இருக்குது ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சு நிற்குது ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க சுருவில் அங்கால என்ன பாடம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கணக்கு விடியால கிளாஸுக்கு போறீங்களா இல்லையா நடக்கிறது போறே இல்லை எந்த ஸ்கூல் சுருவில் தம்பி குட்டி நீங்களே எந்த ஸ்கூல் சுருவில் நீங்கள் எல்லாம் ஜாழ்ப்பாணம் வேலனை மத்திய கல்லூரி என்ன ஓகே ஓகே கிட்ட ஸ்போர்ட்ஸ் மீட் இருந்தது என்ன சரி காய்ச்சி நாங்கள் தொடர்ந்து போகலாமா பாய் ஓகே ஓகே இதில் தேர்முட்டி இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதான மடம் இருக்குது அது தொடர்ந்து இதான் கோயில் பாருங்க சரி நாங்கள் தொடர்ந்து நீ வெளிக்கிடலாம் கைஸ் வேலனை பிரதேச சபை அம்பிகை நகர் முன்பள்ளி கோயிலுக்கு அருகாமையில் தான் இருக்குதா சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம் கைஸ் வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கிறோம் இங்கால வேணும் பிரம்மாண்ட வீடு உண்டு நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது தொடர்ந்து இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது கோயிலையும் பார்த்து கொண்டு போகலாம் தம்பி என்ன எந்த ஊரா அப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க
சென்ட்ரல். சென்ட்ரல் எங்கே இருக்குது? வேல்நை சென்ட்ரலா? ஓ வேல்நை சென்ட்ரல். ஆஹா அப்படியே லீவா உங்களுக்கு? ஓ ஏன் லீவு? தெரியல லீவ். எத்தனை நாள் லீவ் விட்டுருக்கீங்க உங்களுக்கு? ஒரு மாதம். ஒரு மாதம் ஃபன் தானே இப்போ. எங்கே போகிறது இப்போ? கொழும்புத்துறை சொந்தக்காரர்கிட்ட போகிறாங்க. இல்லை இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ நான் கடைக்கு போயிட்டு சோளா உடைச்சிட்டேன். இதே கண்ணன் கோயிலா? ஓ கண்ணன் கோயில். கண்ணன் கோயில் என்ன? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6. என்ன பாடம் உங்களுக்கு நல்லா ஓடும்? எனக்கு தமிழ். தமிழ் சரியா தம்பி? சரி சரியா ஓகேண்ணே. தொடர்ந்து இதில் கண்ணன் கோயில் இருக்குது. நாங்கள் கண்ணன் கோயிலை போய் பார்க்கலாமா? இதில் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார். அதை தொடர்ந்து இங்கால உங்களுக்கு கண்ணன் இருப்பார். என்ன இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால் உங்களுக்கு போகலாது. வெளியால் இருந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னா இதில் பேருந்து திரைப்படம் ஒன்று அமைச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கணபதி தர்மதேவன் அருந்தவ ராசா ஜிசிந்தா அவர்களோட ஞாபகார்த்தமாக பார்த்தீங்கன்னா இதில் நிழற்குடை என்று சொல்லி போட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே போட்டு இல்லை அமைச்சு வச்சுருக்கேன். ஞாபகார்த்தம் நிழற்குடைன்னு சொல்லி இதில் எழுதி வச்சிருக்கணும். தொடர்ந்து நாங்கள் கண்ணன் முன்பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நல்ல காலம் நாங்கள் ஒரேடியாக போயிருப்போம். இதான் கண்ணன் முன்பள்ளி. கண்ணன் ஓடி வாரார் பார்த்தீங்களோ. உள்ளுக்கும் அழகான படங்கள் எல்லாம் இந்த சுவர்களில் வரைஞ்சி வச்சிருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சிறுவர்கள் விளையாடுறதுக்கான உபகரணங்களும் அமைச்சு வச்சிருக்கணும். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இதில் கடற்கரை இருக்குதா. இங்கால பக்கங்களில் நல்ல வீடுகள் எல்லாம் அமைச்சு வச்சிருக்கணும். பாருங்க, இதில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. வேல்நை தெற்கு தாளையம்பதி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில். இதில் பிள்ளையார் வீட்டில் இருக்கிறார். க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும், உள்ளுக்கு போகலாது. வெளியால் இருந்தே பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி இந்த கோயில் இருக்குண்டு. தொடர்ந்து நாங்கள் அதில் உள்ள கோயிலுக்கு போவோம். இதுலேருந்து பார்க்கும்போது அந்த கோபுரம் அழகாகவும் கம்பீரமாகவும் தெரிஞ்சு கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரைகளுக்கு பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதில் பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. உண்மையிலே அவ்வளோத்துக்கு ஒரு விசாலமான இடம். நாகதம்புரான் இருக்கிறார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா முருகண்ட வேல் இருக்குது. இங்கால பழனி ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஆளை இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்களானே, மாம்பழத்துக்கு சண்டை ஒடிச்சு கொண்டு மேலையில நிற்கிறார் பழனி ஆண்டவர். ஓ மேலைக்கு மேலே ஆளை இறுதி கிடக்குது, தடியோட நிற்கிறார், கோவம் வந்து அடிச்சு போடுவார். நாகமுத்து பரமசாமி, பரமசாமி புன்னரியம், பரமசாமி வடிவேல் துளசிகா ஆகியோர் ஞாபகத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் தாகசா நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. 2024 அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இதில் பிரம்மாண்டமான கோயில் இருக்குது. இதில் பாருங்க தேர்முட்டி இருக்குது. ஹரஹரபுத்திர ஐயனார் கோயில். கோபுரத்தை பாருங்க நல்ல கம்பீரமாக இருக்குது தானே. தொடர்ந்து இங்கால தேர்முட்டி இருக்குது. அதில் ராசலிங்கம் கந்தசாமி இந்த ஞாபகார்த்தமாக தாகசா நிலையம் அமைச்சு கொடுத்துருக்கணும். தொடர்ந்து இங்கால மடம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் மரத்துக்கு கீழே ஒரு தெய்வத்தை வச்சிருக்கணும். மரத்துக்கு கீழே இதில் சிவபெருமான் வீட்டு இருக்கிற. தொடர்ந்து நாங்கள் போய் கோயிலை பார்க்கலாம். ஐயனார் கோயிலில் இதில் வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இதில் சீமந்த மூடைகளை அடுக்கி வச்சிருக்கிறேன். என்ன நவக்கிரகங்கள் இதில் இருக்கிற நான் காணலாம். உள்ளுக்கு பாருங்க என்ன மாதிரி வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி.
தொடர்ந்து இதில் நவக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் எப்போ என்ன முடியும்? இந்த வேலையா கலட் இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு 3 நாள்ல இது முடிஞ்சிடும். இந்த மேல் கொங்கிரீட் போடுற வேலை மட்டும் 3 நாள்ல முடிஞ்சிடும். வடி வேலைகள் எல்லாம் அது 2 வருஷமா. 2 வருஷமா? அவன் ஓகேண்ணா. திருவிழா வேலை போகுது. எத்தனை மாதம் பட்டில் திருவிழா வரும்? இல்லை வார மாதம் போகுது. வார மாதம் என்ன? சரிண்ணா சரி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன ஹாயா இருக்கிறீங்க ஐயா? கைது வந்தாங்க பார்த்தீங்களா? என்ன நடக்குது ஐயா? என்ன நடக்குது? ஏன் நடக்குது ஐயா கோயில்? ஐயா தலைவரா நீங்களா? தலைவர் என்ன மாதிரி பூசையெல்லாம் நடக்குது? 3 நேரம் நடக்குது. பூஜை நடக்குது, பிரச்சனை நடக்குது. திருவிழா செய்ய போகிறோம். இப்போ பங்குனி 20-25 நாள் திருவிழா கொடி மேலே மேற்றி அப்படியே செய்வோம். பிரச்சனை நடக்குது. அது சரி. கோயிலில் வரலாறு சொல்லுங்க உங்களுக்கு. வரலாறு சொல்லிட்டா இந்த கோயில் இந்த மாதிரி இந்த வரலாறு சொல். இந்த கோயில் இது வந்து என்னன்னா தாளையம்பதி இந்த இடம். தாளையம்பதி. தாளையம்பதி என்றால் இது வந்து இந்த இதுக்கெல்லாம் இந்த காடு மாதிரி இருந்தது. பூங்குடிவா இளந்தவனம் தாளையம்பதி அதுதான் இளந்தவனம். அப்போ இந்த இளந்தவனத்துக்குள்ள வந்து இந்த பூங்குடி மக்கள் அங்கே அப்போ இது கடல் ரோட்டு போடையில்லை. அப்போ அவன் வந்து வண்டில் மாடு அதில் வந்து இந்த ஐயனாரை ஈச்சி வந்தவன் அது எல்லாம் உடைச்சி போட்டோம். நான் தான் கிருந்தது எங்க கட்டுறேன் எங்களை முடிவில் கொண்டு எந்த கட்டுறேன் தான் நான் தான் கட்டி கொடுத்துருவேன். அப்போ அந்த வரலாம். அப்போ அப்படி நடந்துட்டு கேட்க புங்குடி வாக்கள் அங்கேருந்து வண்டில் மாடல இருக்காங்க. புங்குடியை கொண்டு போனவே புங்குடி கொண்டு வரதுக்கு வந்தவன் வந்து முந்தி வந்தாண்ட இந்த பாதை 6 மணியோட கூட்டு போட்டோம் கடல். அப்போ புள்ளைகள் அவை என்ன இது கொண்டு வண்டில் மாட்டை விட்டுட்டு ஐயனாரை கொண்டு இறக்கிருந்தோம். மரத்துக்கு வச்சிருந்தோம். வச்சுட்டு பிறகு தண்ணி எங்கடையாக்கள் படலடி வேணும் இது வேலையா முந்தி 6 மணிக்கு முந்தி போய் தண்ணி எடுக்கணும் வீடு வலிக்க. இந்த தண்ணியால் இல்லை. இப்போ அவங்க தண்ணி போட்டு பிறகு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பிறகு பிடிஞ்ச பிறகு பிள்ளைகள் ஐயனார் தூக்கி இருக்கு. ஐயனார் எலும்பு வரமாட்டேன் விழுந்தாங்க. அப்போ அவங்க காவோடு எடுத்து அந்த மேஞ்சிருக்கு ஓலை எடுத்து வரலாம் ஓலை எடுத்து மேய்ஞ்சிட்டு அவங்க விட்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அவர் இந்த இடத்துல கோயிலை கட்டி நாங்கள் இப்போ ரெண்டு வரோம். தான் வரலாறு உண்மை வரலாறு. மற்ற மாதிரி பேர் பாட்டோ அது பாட்டோ அப்படி வைக்கல. இது உண்மையாக இந்த இடத்துலையும் நான் காட்டுறோம் கோயில். அதெல்லாம் போயிட ஒரு காவல் தெய்வமா ஐயனாலும் கழிப்பட்டு அப்படியான பானாவோட சிவன் கோயில் சாமி போறது. இந்த சாமி அங்க போக வந்த சாமி பானாவோட சிவன் கோயில். பானாவோட சிவன் கோயில் போக வந்த சாமி அப்படியே இங்கேயே தங்கிட்டாரா? இங்கே நாங்கள் கொண்டு போய் நான் போச்சு பாதையில் ஏற்றான் கொண்டு வண்டியில் பாதையில் ஏற்றா வண்டி தரணும். வந்தால் வண்டியில் தான் அதெல்லாம் வண்டி அங்கேருந்து ஏற்றி வந்துடுவாங்க. ஐயனார் ஏற்றி இந்த பட்சத்தில் அதை தெய்வத்தின் அருளாக்கும் எழும்ப மாட்டேன். இந்த இளந்தையம் தான் இருக்குது. அந்த முந்தி இழந்த காடை தான் அதில் இருந்து வளர்த்துருக்கிறேன். இப்போ தாக்கல இழந்த மரம் என்றாலும் இதென்று சொல்லி தெரியாது. இதில் இழந்த மரம் இருக்குது பாருங்க. இந்த இது சாப்பிடலாமா? இது வந்து பழுக்க வேணும். இது பார்த்தீங்கன்னா முதல் இழந்தவன காடு. பிறகு காலப்போக்கில் இங்கே உள்ள மரங்களெல்லாம் ஆக்கள் வெட்டிட்டினா ஒரே ஒரு மரம் தான் இப்போ நிற்குது. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம் காய்ஸ். அங்கே அப்புறம் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு புதுமை ஒரு இடத்துல இல்லை. இங்கே ஒரு புதுமை என்னண்டா ஐயனார் கோயில். ஐயனார் விளையாட்டு கழகம் இந்த இருக்குது. ஐயனார் விளையாட்டு கழகம். ஐயனார் என்ன முன்பள்ளி வாசிகாத எல்லாம் ஐயனாட்டான். அவர்கிட்ட காணிதான் ஐயனாட்டில் எங்களை சொந்த காணியாக எல்லாம் கொடுத்தான். ஐயனார் பாடசாலை ஒரு இடமும் இப்படியான புதுமையே இல்லை. எந்த இடத்துல ஐயனாட்டு பேர் தான் இல்லாமல் இருக்குது. ஐயனார் முன்பள்ளி ஐயனார் அப்போ இல்லை ஐயனார் முன்பள்ளி ஒன்று இருக்குது. மற்ற ஐயனார் வாசிகால மற்ற ஐயனார் வித்யாலயம் பள்ளிக்கூடம். அந்த ஐயா வீடு கோயில் ஐயாண்ட வீடு இந்த வீடு அந்த வீடு
அப்போ எல்லாம் ஐயனார் புதுமை. இங்கால முன்பள்ளி இருக்குது. ஐயனார் சன சமூக நிலைய முன்பள்ளியா? நாங்கள் வலதுபுறமாக திரும்பி போகிறோம். இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் புங்குடுதீவுக்கு போகலாம். நாங்கள் போகிற வழியில் இதில் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஐயனார் கோயில் காணியில் தான் எல்லாம் வச்சிருக்கிறோம். என்ன இதில் வேலனை தெற்கு ஐயனார் வித்தியாலயம் இருக்குது. நாங்கள் முதல் பார்த்த முன்பள்ளியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலனை தெற்கு ஐயனார் வித்தியாலயமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயனாருடைய காணிக்குள்ளே தான் அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னா. இங்கால சின்னாக்கள் விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது பாருங்க. தொடர்ந்து இங்கால வகுப்பறைகள் இருக்குது. சின்னாக்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக நல்ல பிரம்மாண்டமான கட்டடத்தை அமைச்சு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது நாங்கள் முதல் பார்த்த கோயில்கள் தெரியாத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இதான் அப்போ நாங்கள் பார்த்த கிரவுண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கால பக்கம் முருகன் கோயில் இருக்குது. புங்குடுதீவு முருகமூர்த்தி கோயிலுக்கு வந்து நாங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவை நாளைக்கும் நல்ல வடிவாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட நீங்கள் தொடர்ந்து தேர் திருவிழா வீடியோவும் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேட்ட திருவிழா இருக்குது. நேரம் பற்றாக்குறை காரணமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோம். முழுவதுமாக எங்களால் எடுக்க முடியலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர் திருவிழா பார்க்கலாம். அடுத்த வீடியோ தேர் திருவிழா தான் இருக்குது. நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்ல சிறப்பாக பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்கும். புங்குடுதீவு மக்கள் எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து வெளிநாடுகள் வெளி மாவட்டங்கள் எல்லாம் வந்து நீங்கள் மிக மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா செய்யலாம். உறவுகளை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் சாப்பாடு தந்திருக்கணும். சரியோ, இன்றைக்கு இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு சாப்பாடு. இன்றைக்கு கோயிலில் தான் சாப்பாடு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம். என்ன உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இல்லை பருப்பு கறி, அவர் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு, மிளகாய் வந்து தந்திருக்கணும். கொஞ்ச நாளாக வீடியோ எடுக்கிறத வலிக்கிட்டு இந்த கோயில் வழி தான் சாப்பாடு. நண்பர் சாப்பிட்ற பார்த்தீங்களா உங்களை பாலண்ணா வந்து நிற்கிறார். என்ன மாதிரி நைனாதேவி வீடியோ எடுப்போமா? இப்போ என்ன மாதிரி வந்துட்டு அப்படியே போவோம் பிளான் பண்ண மாதிரி. கைஸ் பாருங்க, எப்படி பார்த்தீங்கன்னா நைனாதேவியில் வீடு வச்சுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைனாதேவி ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அதை இப்போ காய்ச்சி உங்களுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ எத்தனை தேதி மட்டும் போவோம்? நாங்கள் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் திகதி பின்னர் அறிவிக்கப்படும். திகதி பின்னர் அறிவிக்கப்படும். என்ன சரி, ஓகே ஓகே. நாங்கள் 10ஆம் தேதி கிட்ட பார்த்தீங்கன்னா நைனாதேவி அங்கே வந்து மட்டியெல்லாம் பொறுக்கலாம் தானே? என்ன மட்டி பொறுக்கலாம், மீன் நண்டு எல்லாம் சமைக்கலாம் தானே? என்ன ஊரெல்லாம் காட்டுதான் சுற்றி என்ன? சரி, ஓகேடா. ஓகே 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 சரி, ஓகேடா. பாய் பாய். ஓகே பாய் பாய். ஓகே. எங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா நைனாதேவி அவன் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதிர்வரும் 10ஆம் தேதி அப்படி தான் குடும்பம் நிற்கிறான். குடும்பத்துலேருந்து 10ஆம் தேதி அப்படி வருவான். அவன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நைனாதேவி போய் நாங்கள் சுற்றி பார்க்கலாமா? பெட்ரோல் அடிக்கிறதுக்கு மக்கள் லைனில் நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. உச்சவெளிக்கு முன்னால் உள்ள பெட்ரோல் செட்டை நாங்கள் பதிக்கிறோம் பாருங்க. லைனில் நின்று மிளக்கட்டாலும் பெட்ரோல் இருக்குமோன்னு சொல்லி தெரியல. எனி டைம் பெட்ரோல் முடியலாம். சரி உறவுகளை, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ பார்க்குற கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்தாலும் வீடியோ பார்க்குறீங்க நாங்கள் பார்த்துக்கணும். கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஒரு டைம் எடுத்து எல்லாட்ட கமெண்ட்ஸையும் வாசிப்போம். என்ன
அதுக்கு கட்டாயமாக டைம் எடுத்து இந்த சேனல்லையும் ஒரு டைம் எடுத்து கமெண்ட் நீ வாசி. இவரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வாசிப்பார். நான் கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கமெண்ட் போட்டு கொண்டிருக்கீங்க. ஆனால் நாங்கள் அவசரத்தில் உடனே மேலோட கமெண்ட்ஸை மட்டும் வாசிச்சுட்டு போய் கொண்டிருக்கோம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து கமெண்ட்ஸ் வாசிப்போம். எனக்கு மட்டுமே 300 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு டோட்டல் கமெண்ட்ஸ். அப்படி பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. உண்மையாக அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு செய்கிற வேலைக்கு என்ன சொல்றது அந்த கமெண்ட்ஸ் தான் என்ன சொல்றது எங்களுக்கு சந்தோஷப்படுறது பூஸ்ட் மாதிரி பூஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் தான் இருக்குது. அதை பார்த்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு தாங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன உங்களோட ஆதரவு தாங்க. நாங்கள் இதோட இந்த காலையை முடிச்சுக்கிறோம். அடுத்த காலையும் சுவாரஸ்யமான காலையாக தான் இருக்கு. நம்பி பார்க்கலாமா? பாய்.